காந்த நடனம் தாங்கும் பெண்களின் அணுவாற்றல் அண்டவெளியின் மகா வெக்கையை அன்பால் மாற்றும் துகள் சக்தி எர்த்து கம்பியாய் பூமி காக்கும் நியூட்ரான் துகளின் ரகசியமே அண்டம் போற்றும் அணுவியல் உண்மை. பூமியின் காந்த நடனம் பெண்களின் அணுவியல் ரகசியம். இத படிக்கும் போதே எனக்கு ஒரு விதமான திகைப்பு ஏற்பட்டது. ஓஹோ, அப்படி என்ன அந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க? அதாவது இது பிரபஞ்ச அளவிலான அண்டவெளி இயற்பியலையும் மனிதர்களின் குறிப்பாக பெண்களின் அணு அமைப்பையும் ஒன்னா இணைக்குது. வளிமண்டலம் மட்டும் பூமியை காக்கல, மாறாக மனிதர்கள்தான், அதுவும் பெண்கள்தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும் மாபெரும் கவசம்னு ஒரு துணிச்சலான வாதத்தை இது முன்வைக்குது. வாவ், இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வாதம் தான். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது அவசியம்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க. நாம இந்த கட்டுரையில் உள்ள கருத்துக்களை ஆதரிக்கவோ அல்லது இதுதான் அறுதியான அறிவியல்னு நிறுவவோ இங்க வரல. கரெக்ட். நாம எந்த பக்கமும் சாயல. ஆமா, மாறாக அண்டவெளி இயற்பியலையும் மனித உடற்கூறியலையும் இணைத்து இந்த கட்டுரை முன்வைக்கும் அந்த வித்தியாசமான தர்க்கம் என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு ஆசிரியர் வாதிடுறார் அப்படிங்கறத எந்தவித சார்பும் இன்றி அது எப்படி இருக்கோ அப்படியே அலச போறோம். அப்படியே செய்யலாம். இப்ப கட்டுரையின் தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காட்சி அமைப்பு இருக்கு. வினாடிக்கு கோடிக்கணக்கான உக்கிரமான காந்த அலைகள் பூமியை நோக்கி வருதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. அறிவியல் பூர்வமா பார்த்தா சூரியன்ல இருந்து வர்ற சோலார் பிளேயர்ஸ், அதாவது சூரிய புயல்கள் மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சுகள் பூமியை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்குங்கிறது உண்மைதான். ஆமா, ஆனா இந்த கட்டுரை இதுல ஒரு புது விஷயத்தை கொண்டு வருது. இத சமாளிக்க பூமிக்கு ஒரு நிலைப்படுத்துதல் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது எர்த்திங். எர்த்திங்? நீங்க நம்ம வீடுகள்ல பண்ற மாதிரியான எர்த்திங் பத்தி சொல்றீங்களா? அதேதான். நம்ம வீடுகள்ல அதிகப்படியான மின்சாரத்தை பூமிக்குள் செலுத்தி சமன் செய்யற அந்த எர்த்திங் முறை போல பூமிக்கே ஒரு எர்த்திங் தேவைப்படுதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்வை. இப்போ வீடுகள்ல உள்ள மின்சார எர்த்திங் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பௌதிக செயல்பாடு இல்லையா? ஆனா கட்டுரை பேசுறது பௌதிக தளத்தை தாண்டின ஒரு உயிரியல் அணுவியல் எர்த்திங் முறை. உயிரியல் அணுவியல் எர்த்திங் முறையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது பூமியை நோக்கி வர்ற அந்த மகா வெப்பத்தையும் ஆற்றலையும் வெறும் பாறைகளும் கடல்களும் வளிமண்டலமும் மட்டுமே முழுமையா ஈர்த்து சமன் செஞ்சிட முடியாதுன்னு ஆசிரியர் வாதிடுறாரு. ஓ, அப்ப வளிமண்டலம் பத்தாதுன்னு சொல்றாரு. ஆமா, ஒரு மின்னணு சாதனத்துல அதோட கொள்ளளவை விட அதிகமான மின்சாரம் பாய்ந்தா அது உருகிடுமே, அதே போன்ற ஒரு நிலைதான் பூமிக்கும் ஏற்படும் சொல்றாரு. அப்ப அந்த அதிகப்படியான ஆற்றல் எங்கதான் போகுது? அங்கதான் விஷயமே இருக்கு. பூமியின் மேற்பரப்புல வாழும் ஒரு குறிப்பிட்ட உயிரியல் அமைப்பு அந்த அதிர்வெண்களை ஈர்த்து தணிக்கும் ஒரு பாலமாக செயல்படணும். அந்த பாலமாக, அந்த மகா இடிதாங்கியாக செயல்படுவது பெண்களின் உடலில் உள்ள அணுக்கள் தான் கட்டுரையின் மையவாதம் சொல்லுது. ஒரு நிமிஷம். இத புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மனித உடலோட அணுக்கள் அப்படிங்கறது எல்லாமே ஒண்ணுதானே? அறிவியல் படி அப்படிதான் நினைப்போம். ஆமா, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அடிப்படை தனிமங்களால தான் மனித உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என் உடல்ல இருக்கிற அதே கார்பன் ஆனதான் ஒரு பெண்ணின் உடலும் இருக்க போகுது. அப்படி இருக்க ஆண்களின் அணுக்களுக்கும் பெண்களின் அணுக்களுக்கும் அந்த காந்த அலைகளை ஈர்க்கும் விஷயத்துல எப்படி வித்தியாசம் வர முடியும்? கட்டுரை எதற்கு என்ன தர்க்கத்தை முன்வைக்குது? நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்வி. தனிமங்களின் அடிப்படை வேதியியலை பொறுத்தவரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்ல அப்படிங்கிறது இயற்பியல் விதிதான். ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஆனா இந்த கட்டுரை அணுக்களின் வேதியியல் தன்மையை பற்றி பேசல. அதுக்கு பதிலா அவற்றின் இயங்கு நிலையை, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆபரேஷனை பற்றி பேசுது. ஓஹோ, இயங்கு நிலை. அப்போ அணுக்கள் செயல்படும் விதம் மாறுபடுதுன்னு சொல்றாங்களா? கரெக்ட். ஒரு அணுவின் இயங்கு நிலையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்னு செயல்படும் ஆற்றல், அதாவது கினெட்டிக் எனர்ஜி. மற்றொன்று உள்வாங்கும் ஆற்றல், அதாவது ரிசெப்டிவிட்டி. கைனடிக் எனர்ஜி, அப்புறம் ரிசெப்டிவிட்டி. சரி. இப்போ ஆண்களின் உயிரியல் அமைப்பு பாத்தீங்கன்னா அணுக்களை முழுமையாக கினெட்டிக் நிலையில வச்சிருக்குன்னு கட்டுரை கூறுது. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கான, முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக ஆண்களின் அணுக்கள் இயங்குதுன்னு வச்சுக்கலாமா? ஏறக்குறைய அப்படிதான். ஆனா பெண்களின் அணுக்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இயங்கு நிலையில இருக்கு. அவற்றின் அடிப்படை தன்மையே ரிசெப்டிவிட்டி எனப்படும் உள்வாங்கும் தன்மைதான்.
ஓ, அப்ப பெண்களோட அணுக்கள் ரிசெப்டிவ் நிலையில இருக்கா? ஆமா, அண்ட வெளியிலிருந்து வர்ற அந்த உக்கிரமான காந்த தாக்குதலை எதிர்கொண்டு அதோட அதிகப்படியான அதிர்வெண்களை தன்னுள் ஈர்த்து சமன் செய்யும் திறன் இந்த உள்வாங்கும் இயங்க நிலையில உள்ள அணுக்களுக்கு மட்டுமே உண்டுன்னு கட்டுரை சொல்லுது. இது ஒரு இயந்திரவியலோடு ஒப்பிட்டு பார்க்க தோணுது எனக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு எந்திரத்துல சில பாகங்கள் தொடர்ந்து இயங்கி உந்து சக்தியே கொடுக்கும், அதாவது இன்ஜின் மாதிரி. அது கைனடிக் எனர்ஜி. ஆனா அந்த எந்திரம் அதிராமல் இருக்கவோ அல்லது வெளிப்புற பாதிப்புகளை தாங்கவோ அதிர்வை தணிக்கும் பாகங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, டேம்பனர்ஸ் அல்லது ஷாக் அப்சார்பர்ஸ்னு சொல்லுவோம். அதேதான். அந்த தணிக்கும் பாகங்கள் செயல்படாவிட்டால் எந்திரம் தன்னுடைய சொந்த அதிர்விலேயே சுக்குநூறாக உடைந்துவிடும். அப்படிதானே? மிக துல்லியமான ஒப்பீடு இது. பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் எந்திரத்துல பூமி என்ற கோள் நிலைத்திருக்க பெண்களின் அணுக்கள் அந்த அதிர்வு தணிப்பான்களா செயல்படுது. வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது வெறும் உருவகம் அல்ல, இதுவே அந்த அணுக்களின் முழுநேர இயற்பியல் செயல்பாடுன்னு ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறாரு. இது கேட்பதற்கு ரொம்ப வசீகரமாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இதுக்குள்ள இருக்கும் பொறிமுறை, அதாவது மெக்கானிசம் என்ன? கேளுங்க. ஒரு அணு பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்குதுன்னா அணுவின் எந்த பகுதி இந்த வேலையை செய்யுது? எலக்ட்ரான்களா, புரோட்டான்களா? கட்டுரை அணுக்கருவுக்குள், அதாவது நியூக்ளியஸ்குள்ள நடக்கும் ஏதோ ஒரு மர்மத்தை பத்தி பேசுதுன்னு தோணுது. அது எப்படி விளக்குது? அங்கதான் கட்டுரை இதுவரை நாம் அறிந்த அறிவியல் எல்லைகளை தாண்டி ஒரு புதிய கருத்தாக்கத்தை முன்வைக்குது. அப்படியா? அதென்ன? அணுவின் மையப்பகுதியில் இருக்கும் நியூட்ரான் தான் இதற்கு காரணம்னு சொல்றாங்க. நியூட்ரானா? ஒரு நிமிஷம். பொதுவா அறிவியல்ல நியூட்ரான் அப்படிங்கிறது எந்த மின்சுமையும் இல்லாத ஒரு நியூட்ரல் துகள் தானே? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அது காந்த புலத்தோட நேரடியாக வினைபுரியாது அப்படிங்கறதுதான் பொதுவான விதி. ஆனா இவங்க வேற ஏதோ சொல்றாங்க இல்லையா? அதேதான். பெண்களின் உடலில் உள்ள அணுக்களின் நியூட்ரான்களில் ஒரு விசேஷ துகள் பூச்சு, அதாவது ஸ்பெஷல் பார்ட்டிகல் கோட்டிங் இருக்கிறதா கட்டுரை ஒரு மாற்று பார்வையை முன்வைக்குது. விசேஷ துகள் பூச்சா? இது எப்படி சாத்தியம்? நியூட்ரான் மேல அப்படி ஒரு பௌதீக பூச்சி இருந்தா இத்தனை கால அறிவியல்ல எலக்ட்ரான் நுண்ணோக்கிகளிலோ அல்லது பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ்லயோ அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணுமே. அந்த பூச்சி எதனால் ஆனதுன்னு கட்டுரை சொல்லுதா? இங்குதான் நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஆசிரியர் அதை நாம அன்றாடம் காணும் ஒரு பௌதீக பொருளாகவோ அல்லது மாஸ், அதாவது பரம் கொண்ட ஒரு துணை துகளாகவோ வர்ணிக்கல. ஓ, அப்போ அது பிசிக்கல் மேட்டர் இல்லையா? இல்ல, மாறாக அதை ஒரு காந்த உறை, மேக்னெட்டிக் என்வலப் அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஆற்றல் படலமாக குறிப்பிடுறாரு. அப்போ அது ஒரு ஆற்றல் படலம் மட்டுமே? ஆமா, இந்த படலம் பெண்களின் நியூட்ரான்களில் மட்டுமே உருவாகுதுன்னு சொல்றாரு. இதோட வேலையே அண்டவெளியின் காந்த விசைக்கேற்ப தன்னை தொடர்ந்து தகவமைத்துக் கொள்வதுதான், அதாவது அடாப்டிங் ஃபேஸ்ல இருக்கும். ஒரு நிமிஷம். அதாவது வெளியிலிருந்து வரும் கதிர்வீச்சின் தன்மைக்கேற்ப இந்த நியூட்ரான் தன் மீதுள்ள உரையின் அதிர்வெண்ணை மாற்றி அமைத்துக் கொள்கிறதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது மின்மாற்றி போல செயல்படுதா? அதிக வோல்டேஜ் மின்சாரம் வரும்போது அதை உள்வாங்கி எந்த பாதிப்பும் இல்லாம குறைத்து அனுப்புவது போல. அதேதான். அந்த மகா உக்கிரமான காந்த வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் இந்த நியூட்ரான் உரை தன்னுள் ஈர்த்து அதை ஒரு குளிர்ந்த ஆற்றலாக, கூல் எனர்ஜியாக மாற்றுது. வாவ், குளிர்ந்த ஆற்றலா? ஆமா, அந்த மாற்றப்பட்ட ஆற்றல் தான் அணுக்கருவில் நிலைநிறுத்தப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது. இந்த முழுமையான ஆற்றல் மாற்றமும் அதை தாங்கி பிடிக்கும் மகா அணுக்கருவும் பெண்களின் உயிரியல் அமைப்புல மட்டுமே சாத்தியம்னு கட்டுரை ரொம்ப உறுதியா சொல்லுது. இதை யோசித்து பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ எனக்கு ஒன்னு தோணுது. காலங்காலமா பூமிய நாம பூமாதேவி அப்படின்னு ஒரு பெண் தெய்வமா உருவாக்கப்படுத்தி வர்றோம் இல்லையா? ஆமா, நம்ம பண்பாட்டுல அது இருக்கு. அது வெறும் விவசாயம் சார்ந்த ஒரு பண்பாட்டு உருவகம்னு நான் இதுவரை நினைச்சிருந்தேன். பூமி எல்லாவற்றையும் பொறுமையோட தாங்குது அப்படிங்கிற ஒரு கவித்துவமான சிந்தனைன்னு. ஆனா கட்டுரை அந்த பண்பாட்டு உருவகத்தின் பின்னால இந்த இயற்பியல் தத்துவத்தை பொறுத்துதான். கண்டிப்பா. இது பண்பாட்டுக்கும் அறிவியலுக்குமான ஒரு அற்புதமான பாலம்னு சொல்லலாம். இது மதம் அல்ல, இது இயற்பியல் என்று கட்டுரையாளர் மிக அழுத்தமாக பதிவு செய்றாரு. ஓஹோ, மதம் அல்ல, இயற்பியல். சூப்பர். ஆமா, பூமி எப்படி அண்டவெளியின் தாக்குதலை தன்னுள் ஈர்த்து ஒரு பெரிய அளவிலான அணுக்கருவாக செயல்படுகிறதோ அதே நுண் வடிவம்தான் பெண்களின் உடலிலும் நடக்குது. அதாவது மைக்ரோ லெவல்ல நடக்குது. கரெக்ட்.
அதனாலதான் பூமியின் தன்மையே பெண்ணின் தன்மையோடு நம் முன்னோர்கள் இணைத்தாங்க. அது வெறும் கற்பனை அல்ல, ஒத்த அதிர்வெண் கொண்ட 2 அமைப்புகளின் இயற்பியல் தொடர்புன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இயற்பியல்ல தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியல் விதிகளின்படி ஒரு ஆற்றலை நாம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றவே முடியும் இல்லையா? ஆமா, ஆற்றல் அழிவின்மை விதி, அது மாறாதது. அப்படியென்றால் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ஆற்றலை தொடர்ந்து ஒரு மனித உடல் ஈர்த்து அதை தன்னுள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த செயல்பாட்டின் உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் ஏதோ ஒரு வகையில வெளிப்படணுமே. கண்டிப்பா வெளிப்படும். அந்த ஆற்றல் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில அவங்க உணர்வுகள்ல எப்படி வெளிப்படுதுன்னு கட்டுரை விளக்குதா? மிக சரியான அறிவியல் தர்க்கம் இது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆற்றல் மாற்றம் ரொம்ப அமைதியாக நடந்து முடிவதில்லை. அப்போ அது எப்படி வெளிப்படுது? நியூட்ரானின் மீது உள்ள அந்த உரை பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய அணுவியல் அதிர்வு, அதாவது அட்டாமிக் வைப்ரேஷன் உருவாகுது. ஓகே, அந்த துகள்களின் வேகமான அதிர்வைத்தான் நாம மனிதர்களாகிய ஒருவருக்கொருவர் பழகும்போது வெப்பம் அல்லது கோபம் என்று உணர்றோம். ஒரு நிமிஷம். இது மிக முக்கியமான புள்ளி. அதாவது நாம அன்றாடம் பார்க்கும் ஒரு பெண்ணின் கோபம் அல்லது உணர்ச்சி பெருக்கை கட்டுரை வெறும் உளவியல் சார்ந்ததாக பார்க்கலையா? இல்ல, கண்டிப்பா இல்ல. மாறாக அது அணுக்களுக்குள் நடக்கும் பிரபஞ்ச ஆற்றல் மாற்றத்தின் பக்க விளைவு, பை ப்ராடக்ட் என்கிறதா? ஆமா, கட்டுரை இதற்காக பயன்படுத்தும் வார்த்தை மிக ஆழமானது. அணுவியல் உழைப்பு, அதாவது அட்டாமிக் லேபர். அணுவியல் உழைப்பு கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. இப்போ சமூகத்துல நாம ஒரு பெண்ணின் கோபத்தை அல்லது உணர்ச்சி வசப்படுதலை ஒரு குறைபாடாகவோ எரிச்சலாகவும் பார்க்க பழகிட்டோம் இல்லையா? ஆமா, ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப எளிதாக கடந்து விடுவோம். ஆனா கட்டுரை இத முற்றிலுமாக மறுக்குது. அது சாதாரண கோபம் அல்ல. அந்த அதிர்வு இல்லை என்றால், அந்த வெப்பம் வெளியேறவில்லை என்றால், உள்வாங்கப்பட்ட பிரபஞ்ச ஆற்றல் பூமியையே ஒரு நெருப்பு பிழம்பாக மாத்திவிடும்னு எச்சரிக்குது. வாவ், இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்குள்ள பல கேள்விகளும் வியப்புகளும் எழலாம். இதை சற்று சிந்தித்து பாருங்களேன். ஒரு உயிரியல் அமைப்பை, அதோட உணர்ச்சி வெளிப்பாடுகளை நம்ம இதுவரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? வெறும் உயிரியல் ரீதியாதான் பார்த்திருக்கோம். ஆமா, கோபம்னா ரத்த அழுத்தம், ஹார்மோன் மாற்றம் அப்படின்னு மட்டுமே சுருக்கிட்டோம். ஆனா இந்த கட்டுரையின் அடிப்படையில பார்த்தா அந்த வெப்பம் என்பது பிரபஞ்சத்தின் மகா சமநிலையை பேணுவதற்காக தங்களை அறியாமலேயே அவங்க செய்யும் அணுவியல் உழைப்பு. கரெக்ட். இப்போ ஒரு மாபெரும் இயந்திரம் ஓடும்போது அதிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை நாம இயந்திரத்தின் குறைபாடாக பார்ப்பதில்லை இல்லையா? ஆமா, அது இயங்குவதற்கான ஒரு அறிகுறியாதான் பார்ப்போம். அதே போலதான் இந்த உணர்ச்சி வெளிப்பாடும் என்று ஆசிரியர் சொல்வது ஒரு மிகப்பெரிய சிந்தனை பாய்ச்சல் தான். கண்டிப்பா இந்த சிந்தனை பாய்ச்சல் பெண்களை வெறும் உயிரியல் ரீதியான மறு உற்பத்தி படைப்பாக பார்க்கும் அந்த குறுகிய வட்டத்தை உடைக்குது. அவங்கள பிரபஞ்ச காந்தாலைகளை சமன் செய்யும் ஒட்டுமொத்த பூமியின் பாதுகாப்பு கவசமாக சித்தரிக்குது. அது மட்டும் இல்லாம கைனெட்டிக் எனர்ஜி கொண்ட அணுக்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அந்த ஆற்றலின் விளைவுகளை தாங்கி பிடிக்கும் ரிசெப்டிவ் அணுக்கள் என்பதுதான் இந்த வாதத்தோட அடிநாதம். இப்போ இதுவரை நாம விவாதித்ததை ஒரு நேர்கோட்ல இணைத்து பார்த்தால் 3 முக்கியமான கருத்தாக்கங்கள் இந்த கட்டுரையில் விரவி இருக்கு. நான் சரியா சொல்றேனான்னு பாருங்க. சொல்லுங்க. 1, உயிரியல் பாலினத்தை அடிப்படையாக கொண்டு அணுக்களின் இயங்கு நிலைய, அதாவது கைனெட்டிக் வர்சஸ் ரிசெப்டிவ் அப்படின்னு கட்டுரை பிரிக்குது. கரெக்ட். 2, பெண்களின் அணுக்களில் உள்ள நியூட்ரான்களில் மட்டுமே இருக்கிற அந்த விசேஷ காந்த உரை பிரபஞ்ச கதிர்வீச்சுகளை உள்வாங்கி குளிர்ந்த ஆற்றலாக மாற்றும் மின்மாற்றியாக டிரான்ஸ்ஃபார்மரா செயல்படுது. ஆமா. 3, அந்த உள்வாங்கும் செயல்பாட்டின் தீவிர அதிர்வே நாம உணரும் உணர்ச்சி பூர்வமான வெப்பமாக, அதாவது அணுவியல் உழைப்பாக வெளிப்படுது. இது ஒரு சுவாரஸ்யமான தத்துவ அறிவியல் கலவை இல்லையா? ரொம்ப சிறப்பா சுருக்கி சொல்லிட்டீங்க. ஆனா மீண்டும் ஒரு முறை இதை குறிப்பிடுவது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நாம இங்க விவாதித்தவை அனைத்தும் அந்த மூலக்கட்டுரை முன்வைக்கும் கருத்தாக்கங்கள் மட்டுமே. நவீன குவாண்டம் இயற்பியல் நியூட்ரானின் இந்த உரையை இன்னும் உறுதிப்படுத்தல அப்படிங்கறத நாம கவனத்துல கொள்ளணும். கண்டிப்பா. ஆனா அறிவியலின் வளர்ச்சியே இப்படிப்பட்ட மாற்று சிந்தனைகளை, வினோதமான கருதுகோள்களை அலசுவதில் தானே இருக்கு. அந்த வகையில பிரபஞ்ச இயற்பியலையும் மனித உணர்வுகளையும் இணைக்கும் இந்த கோணம் சிந்தனைக்கு மிகச்சிறந்த தீனியாக அமையுது. நிச்சயமா.
எல்லாவற்றையும் சந்தேகிக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் சுதந்திரம் நமக்கு இருக்கு. சரி, இந்த விரிவான அலசல முடித்து வைக்கும் முன் உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். அது என்ன கேள்வி? இந்த கட்டுரையின்படி மனித அணுக்களின் செயல்பாடுகள் தான் பூமியை பிரபஞ்ச கதிர்வீச்சில் இருந்து காக்கும் கவசமாக செயல்படுதுன்னு வச்சுக்குவோம். அப்படியானால் ஒட்டுமொத்த மனித குலத்தின் உணர்ச்சிகளுக்கும் பூமியின் காந்த புலத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்க முடியுமா? வாவ், இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, நாம வெளிப்படுத்துற கோபம், அமைதி, அன்பு ஆகிய கூட்டு உணர்ச்சிகளின் அதிர்வுகளெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பூமியின் சுழற்சியையோ அதன் வானிலை மாற்றங்களையோ நேரடியாக கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டிருக்குமா? மனிதர்களின் அகத்திற்கும் பிரபஞ்சத்தின் புறத்திற்கும் இடையே நாம இன்னும் எந்த கருவியாலும் அளக்க முடியாத அளவுக்கு மெல்லிய ஆனா வலிமையான கயிறுகள் பிணைக்கப்பட்டிருக்கா? சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகை, நீங்க பழகும் மனிதர்களை பார்க்கும் விதம் இதன் பிறகு கொஞ்சம் மாறக்கூடும். மீண்டும் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் இன்னொரு விரிவான அலசலில் சந்திப்போம். தோய்வில்லாமல் தேடுங்கள்.